கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த சேனலை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லை ரொம்ப நாளாக வீடியோ போட்டும் வியூஸ் வரலையா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் சேனல் செட்டிங்ஸ் சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா யூடியூப் அல்காரிதமுக்கு உங்கள் வீடியோ யாருக்கு காட்டணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை எப்படி பர்ஃபெக்டாக எப்படி செட் பண்ணுறதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்கள் யூடியூப் ஜேர்னியை மொத்தமாக மாற்ற போகுது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எஜுகேஷ்னல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராண்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்கள் சேனலோட லுக். ஒரு ஷாப்புக்கு எப்படி போர்டு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் யூடியூபுக்கு பேனர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் லோகோவை பற்றி சொல்லிடுறேன். உங்களோட ஃபேஸ் ஆர் பிராண்ட் இமேஜை கிளியராக நீங்கள் வைக்கணும். செகண்ட் என்னென்னா நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்க அப்படின்றத மக்களுக்கு பேனர் மூலியமாக தான் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நியூ வீடியோ எவ்ரி சண்டே அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. தேர்ட், டிஸ்கிரிப்ஷன். உங்கள் சேனலை பற்றி ஒரு 4 to 5 லைன்ஸை பற்றி நீங்கள் எழுதணும். தென் அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சமையல் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா குக்கிங் டிப்ஸ் இன் தமிழ் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டெஸ்க்டாப் சைட் மோடை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சேனலோட ஃபுல் செட்டிங்ஸ் டேஷ்போர்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் முதல்ல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன். உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுங்கள். இதை பண்ணாதான் உங்கள் வீடியோவுக்கு தம்ப்நெயில் அதாவது ஃப்ரண்ட் ஃபோட்டோவை உங்களால் வைக்க முடியும். தம்ப்நெயில் இல்லாமல் வியூஸ் வராதுங்க, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி. செட்டிங்ஸில் சேனல் ஆப்ஷனில் போய் உங்கள் கண்ட்ரியை அதாவது இந்தியாவாக இருக்குது இல்லை நீங்கள் எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் லோக்கல் ஆடியன்ஸ்க்கு உங்களோட வீடியோ ரீச் ஆகும். ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா SEO அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேனல் செட்டிங்ஸில் கீவேர்ட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் உங்கள் சேனல் பேர் மட்டும் இல்லாமல் உங்கள் டாப்பிக்கை பற்றின வேர்ட்ஸ் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேனல் கேமிங் பற்றி இருக்குது அப்படின்னா தமிழ் கேமிங், ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங், இந்த மாதிரி வேர்ட்ஸில் நீங்கள் அதில் போடுங்க. இதுதான் உங்கள் சேனலை சர்ச் ரிசல்ட்டுக்கு மேலே கொண்டு வரும். ஸ்டெப் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான செட்டிங்கு மேட் ஃபார் கிட்ஸ். நீங்கள் போடுற கான்டென்ட் சின்ன பிள்ளைகளுக்கா இல்லை எல்லாருக்குமா அப்படின்றத கொடுக்கணும். நீங்கள் கிட்ஸ் கான்டென்ட்டாக போடுறீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இல்லை ஜென்ரல் கான்டென்ட்டாக இருக்குன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நீங்கள் தப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேனலுக்கு பிரச்சனை கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸை மறக்காமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்டெப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் டிஸ்கிரிப்ஷன் எழுத கஷ்டமாக இருந்தால் அப்லோட் டிஃபால்ட்டில் உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க், பிஸ்னஸ் இமெயில் ஐடி முன்னாடியே நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். உங்களுக்கு சேஃப்டி டிப்பு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் யாராவது தப்பாக பேசுனா கம்யூனிட்டி செட்டிங்ஸில் பிளாக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளாக்ட் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். யாராவது அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா யூடியூப் அதை ஆட்டோ டெலிட் பண்ணிடும். சேவ் சேனலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் பத்தாது, கான்டென்ட்டும் குவாலிட்டியாக இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது சேனல் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நீ பண்ணு, அப்போ தான் உன்னோட சேனல் நல்ல பெருசாக வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.